ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK vlog. இன்றைக்கி நம்ம நேற்று பார்த்த வீடியோனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்குறோம். பசங்க தேங்காய் வெட்டி போட்ட இடத்துல பறக்கையெல்லாம் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நான் என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த தோப்பில் இருக்கக்கூடிய தேங்காய் விழுந்து அங்கங்கே பக்கத்து வலைக்கெல்லாம் விழுந்துருக்கோம்ல, அந்த தேங்காயை சர்ச் பண்ணி எடுக்கிறது தான் என்னுடைய வேலை. இப்போ ஒவ்வொரு பகுதியிலேருந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தேங்காய் வெட்டும்போது பறக்கிற வேலையை விட நம்ம அந்த சர்ச் கண்டுபிடிக்கிறோம் தெரியுமா, தேங்காய் அங்கங்கே விழுந்திருக்கிற தேங்காய், இது தாங்க பெரிய கஷ்டம். ஏன்னா ஒரு தேங்காய் அங்கங்கே மிஸ் ஆகி நமக்கு ரெண்டாவது டைமில் கிடச்சி அப்படின்னாலே நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ நம்ம மிஸ் பண்ணி போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் நமக்கு. அந்த மாதிரி தான் நான் எல்லா தேங்காயும் தேடி கண்டுபிடிச்சி அப்படி ஒரு 20 தேங்காய் கிட்ட தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேங்க. அப்படியே மிஸ் ஆன தேங்காயில் எடுத்துட்டேன். எடுத்து முடிச்சுட்டு இதெல்லாம் தேங்காய் உரிக்கக்கூடிய அண்ணா கிட்ட கொடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னா, இந்த பார்த்தோன்னா இந்த இது இருக்குல்ல, இதில் ஒரு பெரிய கொக்கோ மரம் இருக்குங்க. அந்த கொக்கோ மரத்துக்கு பார்த்தோம்னா அதிலே 3 தேங்காய் கிடச்சிங்க. அதுக்கு உள்ளாடி அந்த லீஃபுக்குள்ளாடியெல்லாம் மறைஞ்சு இருந்தது. அதில் ஒரு 3 தேங்காய் இருந்தது. அதையும் எடுத்து அண்ணாகிட்ட எல்லாம் போட்டுட்டு அடுத்தது நம்ம வேலை எங்கன்னா, நம்ம வீட்டுக்கு போகக்கூடிய வேலை தான். இன்றைக்கி நானும் என் பொண்ணும் தான் ஊருக்கு வந்திருந்தோம். ஹஸ்பண்ட் வரல. ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி வண்டியில் போயிடுவோம். இப்போ அவங்க வராததுனால நமக்குள்ள வண்டி என்ன அப்படின்னா நடராஜா வண்டி தான். இப்போ அண்ணாகிட்ட எல்லாம் இந்த அவங்க ஓரளவு முடிச்சிட்டாங்க தேங்காய். நான் அப்பப்போ தேங்காய் பறக்கி போட்டதுனால அவங்க தேங்காயை முடிச்சிட்டாங்க ஓரளவு. நம்ம பொடி நடையான நடராஜா வண்டியிலே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே கொஞ்சம் தென்னை மர தோப்புகள்லாம் உண்டு. அதுலேயும் கொஞ்சம் தேங்காயெல்லாம் கிடைக்கும். அதையும் நம்ம தேங்காய் பறக்கி போட்டு நம்ம இந்த ஓட்டு வச்சுட்டு வந்துட்டோம்னா அவங்க தேங்காய் உரிச்சிட்டு அவங்க விற்று நமக்கு காசை கொடுத்துருவாங்க. இது ரெகுலராக எங்களுக்கு அந்த அண்ணாக்கை செய்கிறது. ஏன்னா நம்ம வெளியே இருக்கிறதுனால, வெளியூரில் நம்ம சென்னையில் இருக்கிறதுனால அவங்களே பார்த்துருவாங்க. எப்போவுமே நாங்கள் எப்போமாவது ஊருக்கு வந்தோம்னா அதை நாங்கள் பார்த்துக்கிடுவோம். இப்போ ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் பார்த்துக்க ஹெல்ப் பண்ணி விடுவாங்க. இன்றைக்கி அவங்க வராததுனால தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம். இதை எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸு. இது மெயின் கேட்டு. இது கேட்டுக்கு உள்ளாடி தான் எங்களுடைய இடம் இருக்குது. இந்த பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் தான். எனக்கு முன்னாடியே பொண்ணு வந்துட்டான்னு சொன்னல, வந்ததுனால அவள் மேக்ஸிமம் எல்லா வேலையுமே முடிச்சிட்டா. தேங்காய் எல்லாமே பறக்கி முடிச்சிட்டா. நான் சும்மா லாஸ்ட், ஏன்னா நம்ம அங்கே தோப்பில் உள்ள வேலை முடிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் பொண்ணு எல்லாமே போட்டுட்டா. இங்கே இது எங்கள் அத்தா வீடு. அவங்க வீட்டில் அவங்கள்ட்டையும் அவங்க பசங்கள்கிட்டையும் மல்ல அப்படி கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு எடுத்துகிட்டு அரட்டை அடிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஓகே, பாய்.